உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பழனி கோயில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பதவி விலக வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை ஆணையூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய RP உதயகுமார், தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டம் ஒழுங்கு, கொள்ளை சம்பவம் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சித்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். பழனி கோயில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், முறைகேடு குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இடம் தனியாருக்கு 2 கோடிக்கு முறைகேடாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இந்த மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆகவே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல இதையும் மௌனத்தோடு கடந்து செல்வாரா, அல்லது இதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுப்பாரா? இந்து சமய அமைச்சர் இன்றைக்கு CBCID தாவேக அரசின் கீழே இயங்குகிறது. அதிலே நமக்கு நியாயம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆகவே CBI இதற்கு விசாரணை வேண்டும் என்று. பழனி கோயில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பதவி விலக வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை ஆணையூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய RP உதயகுமார், தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டம் ஒழுங்கு, கொள்ளை சம்பவம் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சித்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். பழனி கோயில் நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், முறைகேடு குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள இடம் தனியாருக்கு 2 கோடிக்கு முறைகேடாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இந்த மோசடி பத்திரப்பதிவை ரத்து செய்யப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆகவே மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொள்ளைக்கு தார்மீக பொறுப்பேற்று இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா? ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல இதையும் மௌனத்தோடு கடந்து செல்வாரா, அல்லது இதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுப்பாரா? இந்து சமய அமைச்சர் இன்றைக்கு CBCID தாவேக அரசின் கீழே இயங்குகிறது. அதிலே நமக்கு நியாயம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆகவே CBI இதற்கு விசாரணை வேண்டும் என்று. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.